بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا الذي له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يتخذ ولدا ولم يكن له أم لم تنظرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى بصرهم غشاوة ولهم عذاب عظيم ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون في قلوبهم مرض فزادهم الله مرضا الله أكبر தூதர் காலத்துல அவங்களுடைய மகன் இப்ராஹிம் அவங்க இறந்துடுறாங்க. இந்த செய்தி நிகழும் பொழுது அந்த நேரத்துல சூரிய கிரகணமும் ஏற்படுது. இதனால மக்கள் என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் இறந்ததுனால பாத்தீங்கன்னா சூரிய கிரகணமே பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு பேச்சு உலாவிட்டு இருந்துச்சு. இந்த செய்தி நபிகள் நாயகம் அவங்களுடைய காதுகளுக்கு எட்டினோன்னு அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் அழைச்சி ஒன்று கூட்டி யாருடைய வாழ்வுக்காகவோ மரணத்திற்காகவோ இந்த கிரகணங்கள் பிடிக்கிறது இல்ல, மாறாக சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில உள்ளது அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த நேரத்துல மக்களுடைய அந்த அறியாமைய மூட நம்பிக்கைய மக்கள் மத்தியில இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் நீக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கிரகணங்களை